Hallelujah. 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 பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மேம்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருந்த காலை ஆராதனை எங்களுக்கு ஆசை தரும்படிக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் உம்முடைய மகிமை வெளிப்படச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நாம் ஆண்டவர் கொடுக்கிற பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல நாளை தந்திருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்தி இதனை துதிப்போம். 446 ஜெபத்தோடு செய்கிறவங்களே 446வது பாடலை பாடி ஜெபிப்போம். எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திட காலையிலே உம் கிருபையினாம் திருப்தியாக்குமையாம். எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திட காலையிலே உம் கிருபையினாம் திருப்தியாக்குமையாம். தீங்கு மேற்கொண்ட நாட்களுக்கும் துன்பம் கண்ட வருடத்திற்கும் தீங்கு மேற்கொண்ட நாட்களுக்கும் துன்பம் கண்ட வருடத்திற்கும் சரிய என்று மகிழச் செய்து சந்தோஷத்தாலே நிரப்புகிறேன். சரிய என்று மகிழச் செய்து சந்தோஷத்தாலே நிரப்புகிறேன். நீதானே என் அஞ்சம், நீதானே 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 அடைக்கலும், நீதானே என் தஞ்சம், நீதானே எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திட காலையிலேயும் கிருபையும் திருப்தியாக்குமையா. புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தஞ்சம் நிதி. புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தஞ்சம் நீரே எனது காப்பாள நீதானே இறுதி வரைக்கும் நீதானே எனது காப்பாள நீதானே எனது தஞ்சமும் நீதானே 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 என் தஞ்சம், நீதானே 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 அடைக்கலும், நீதானே என் தஞ்சம், நீதானே எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திட காலையிலே உம் கிருபையினார் திருப்தியாக்குமையாம். உலகமே உருவாக்கப்படும் முன்னே மலைகள் குன்றுகள் தோன்றும் முன்னே உலகமே உருவாக்கப்படும் முன்னே மலைகள் குன்றுகள் தோன்றும் முன்னே எப்போதும் இருந்தவர் நீதானே என்றும் இருப்பவர் நீதானே எப்போதும் இருந்தவர் நீதானே இருப்பவர் நீதானே 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 என் தஞ்சம், நீதானே 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 என் தஞ்சம், நீதானே அடைக்கலம், நீதானே
எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திட அலையிலே உம் கிருபையினால் திருப்தியாக்குமையாம். செய்யும் செயல்கள் செம்மைப்படுத்தும், செயல்கள் அனைத்திலும் வெற்றித்தாரும். செய்யும் செயல்கள் செம்மைப்படுத்தும், செயல்கள் அனைத்திலும் வெற்றித்தாரும். அற்புத அடையாளம் காண செய்யும், ஆதி திருச்சபை தோன்ற செய்யும். அற்புத அடையாளம் காண செய்யும், ஆதி திருச்சபை தோன்ற செய்யும். நீர்தானே நீர்தானே என் தஞ்சம், நீர்தானே 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 அடைக்கலம், நீர்தானே என் தஞ்சம், நீர்தானே எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திட அலையிலே உம் கிருபையும் திருப்தியாக்குமையாம். எங்கள் வாழ்நாளெல்லாம் ஆம் நம்முடைய வாழ்நாள் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் இந்த நேரங்களில் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து நாம் தேவனை நாம் மேம்படுத்துவோம். நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிறரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியிலே நாசமிடுவான். நீதிமான் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்னால் ஆளும்போது ஜனங்கள் தவிப்பார்கள். தியானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பன் மகள பண்ணுகிறான். வேசிகளுடைய தொந்தளிப்பவனை ஆட்சி அளிக்கிறான். நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான். பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். துஷ்டுடைய துரோகத்தினால் கண்ணீர் இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்வான். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்திருக்கிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளுத்து விடுகிறார்கள், ஞானிகளுடைய குரோதத்தை விளக்குகிறார்கள். ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள், செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தார், அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கராவார்கள். தரித்திரரும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாக விசாரிக்கிறார். ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார். துன்மார்க்கன் பெருகினால் பாவம் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுகையை காண்பார்கள். உன் மகனை சிக்ஷித்து அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்கும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான், அவைகள் அவன் அறிந்தாலும் உத்தரவுகிறான். தன் வார்த்தைகளினால் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கலும் மூடனை நம்பலாம். ஒருவன் தன் அடிமையை சிறு வயது முதல் இளக்காரமாக வளர்த்தால் முடிவில் அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான். கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான், மூர்க்கன் பெரும்பாதகன். மனசுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுடன் கனமடைவான். திருடனுடைய பங்கிட்டுக் கொள்கிற தன் ஆத்மாவை பகைக்கிறான். சாபத்தை கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிற உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆளுகை செய்வருடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். நீதிமானுக்கு அநேகக்காரன் அருவருப்பானவன், சன்மார்க்கன் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன். ஸோ இந்த அருமையான ஒரு வேத பகுதியை நாம் இந்த நாளிலே நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த வேத பகுதியை தந்தார்.
இந்த பாடலும் நான் பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்நாளெல்லாம் கழிவுருந்து மகிழ்ந்திட காலையில் உன் கிருபையினால் திருப்தியாக்குமையா. ஆண்டவர் தான் நமக்கு புகலிடம். ஆண்டவர் தான் எல்லாமே, வேறு யாருமே இல்லை. அவரை தான் நாம் வைத்து அவரை தான் நாம் மகிழ்ந்து கழிவுற வேண்டும். அவர் தான் நமக்கு அனைத்துமாக இருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். அப்படி பாடலை பார்க்குறோம். வாசித்த வேத பகுதி நீதிமொழிகளில் பார்க்கும் பொழுது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமினான். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆலோசனை கூட சொல்ல முடியாது. அவரவர்கள் போக்கிலே போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் வேத வசனத்தை அறிந்தவர்கள் வேத வசனத்தை பகுத்து போதிக்கும் பொழுது அவர்களுக்கு கேட்க மனமில்லை. அவர்கள் விருப்பத்துக்கு விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் அதனுடைய சாராம்சம். ஆனால் அவர்கள் சரியாக நடந்தால் நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே சொல்லும்போது அதை கேட்டுக்கொண்டால் கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதையே நாம் பார்க்க வேண்டும். அவரவர்கள் தங்கள் தங்கள் ஸ்தானத்திலே தங்கள் நிலையிலே ஒரு குடும்பத்தில் என்ன நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையில் அவரவர்கள் இருந்து செயல்பட்டால் போதுமானது. வேறு ஒன்றும் வேண்டாம். ஸ்தானத்தை விட்டு அலைகிற கூட்டிய குருவி என்று சொல்லி கூட பார்க்குறோம். அது எவ்வளோ. ஆகவே நம்முடைய ஸ்தானத்தை விட்டு விடாதபடி நாம் தொடர்ந்து பற்றி கொண்டிருப்போமே ஆனால் அவருடைய மகிமைகளை நாம் காண முடியும். ஆகவே கடிந்து கொள்ளுகிறது எதற்காக என்று நாம் பார்க்க வேண்டும். ஏப்போ நம்மளை கடிந்து கொள்கிறாங்க? ஒரு காரியத்தை ஒழுங்காக ஒரு நபர் செஞ்சால் அவங்கள கடிந்து கொள்வாங்களா? சரியான ஒரு வேலைக்காரர் இருக்கிறார் அல்லது ஒரு பிள்ளை இருக்கிறது. அவர்கள் சரியாக அந்த பிள்ளை தன்னுடைய பணியை சரியாக தவறு செய்யாமல் செய்யும் பொழுது அந்த பிள்ளை யாரும் கடிந்து கொள்ள மாட்டார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் தான் எஜமானம் சரி கடிந்து கொள்ள மாட்டார். இது தெரியாமல் சும்மா கடிந்து கொள்கிறான், பேசுகிறான், சண்டை போடுறான், எடுக்கிறான், திட்டுறான் அப்படின்னு சொன்னால் என்னங்க பண்ண முடியும்? அங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய இருக்குது. அடுத்து நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். துன்மார்க்கர் ஆளும்போது துன்மார்க்கனுடைய ஆளுகை யாரும் பட மாட்டாங்க. துன்மார்க்கன் பெருகினா அது அநியாயம். நீதிமான் தான் பெருகணும். அந்த நீதிமான் பெருகிறதுக்காக தான் அவங்க வாழ்க்கையில் அநீதி இருக்குது, தவறுகள் இருக்குது, அவங்க சரியில்லை என்றதை எடுத்து சுட்டி காட்டுறாங்க. உங்களை நீதிமான் என்ற நிலையில் நீங்கள் இப்போ ஸ்தானத்தில் இல்லை. அந்த நீதிமான் நிலையில் உங்களை கொண்டு வரணும், அந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் நினச்சி அந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறாரு. அதுதான் அங்கே நம்ம பார்க்குறோம். நீதிமானுடைய ஸ்தானத்தில் நிற்கணும் மகனே, மகளே, நீ இல்லாமல் இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில் நிற்கும்படி எதிர்பார்க்கிறார். அதற்குத்தான் கடிந்து கொள்ளுகிறார். அதுதான் சில வேளை ஒழுங்காக சரியாக ஒரு பிள்ளை என்றாலோ அல்லது ஒரு வேலைக்காரன் என்றாலோ அவர்கள் அவரவர்களுடைய சட்டத்திட்டத்தின்படி அந்த ஒழுங்கு கிரமப்படி அவர்கள் வாழ்ந்தாலும் யாரும் கடிந்து கொள்ள மாட்டார்கள், யாரும் பேச மாட்டார்கள். அப்படி பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் தான் என்று மட்டும் நினைக்க வேண்டும். ஆகவே நாமே சரிப்படுத்தி கொண்டு நம்முடைய பணிகளை சரியாக நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை புகழுவார். மனிதன் புகழுகிறான், இல்லை, ஆண்டவர் புகழுவார். இந்த நாளை கூட அநேக வசனங்களை பார்க்குறோம். பிரம்பு கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை கொடுக்கும். நம்ம இஷ்டத்துக்கு விடணும்னு பிள்ளை நினைக்கக்கூடாது. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. எங்கள் வழியில் விட்டுட்டு முடிவு என்னன்னு தெரியல. நம்ம ஊழியத்தில் கூட பார்த்தா நம்ம இத்தனை வருஷம் படித்து முடித்து பட்டம் வாங்கி ஸ்தாபனம் ஒரு இடத்துல போட்டு எடுத்து அதில் எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணி எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ இழப்புகள் எவ்வளோ இது பண்ணி பல மாதங்கள் கஷ்டப்பட்டு வருடங்கள் கஷ்டப்பட்டு இடங்கள் இல்லாமல் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம்.
அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காது. அவர்கள் செய்யும் வரையிலும் உரிமையோடு அமர்ந்திருக்க வேண்டும். அதுவே இல்லாமல் சிலர் எடுத்த உடனே எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு நினச்சிட்றாங்க. ஒன்றுமே இல்லை. ஒரு ஒரு நிலைக்கு ஆண்டவர் உருவாக்கணும்னு நினச்சா கூட அந்த நிலையில் உருவாக்குறதுக்கு இல்லை. சத்ரு பேரை ஒரு பக்கம் அவங்க விருப்பம் இல்லைனாலும் கூட சத்ரு பேரை போட்டுருவாங்க. அதுதான் இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கை. கணிங்களுடைய காரியம். தேவன் ஒரு அதிசயத்தை செய்வார்கள். இந்த நாளில் கூட நாம் கேட்ட வார்த்தையில் நினைக்க முடியவில்லை. சிலருடைய உள்ளங்களிலே பாரம் இருக்கும், கவலை இருக்கும். நீதிமான் கடிந்து கொட்டட்டும். பாருங்க, பல மகனை சிற்றை செய்யு சொல்லப்பட்டது. பிள்ளையை போல கண்டிக்கணும், சிற்றை பண்ணணும். அது இல்லாமல் தீர்க்க தரிசனம் வேணும். தீர்க்க தரிசனம் இல்லைன்னா ஜனங்கள் கேட்கட்டும். சபையில் இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. அது சபையில் ஒரு தீர்க்க தரிசனம் ஆவியானவர்கள் இருந்தார்கள்னா அவரவர்கள் மனம் போல் இருக்கிற அந்த இருமாப்பு, கீழ்ப்படியாமல் ஏற்று நிற்கிறது, வஞ்சக ஆவியோடு வந்து எரிச்சலின் ஆவியோடு வந்து சேவிக்கிற இவங்களுக்கெல்லாம் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தாங்கன்னா அவங்க மனம் திரும்பி சிந்திப்பாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே நமக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் நமக்கு தருவாராக. இப்போ ஒரு விதத்திலே நான் நினைக்கும் பொழுது தீர்க்க தரிசனமானது நமக்கு இல்லை என்றாலும் வேத பகுதி, அந்த பாடல் ஒவ்வொரு நாளும் அதற்கு ஏற்றாற் போல நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுவே ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு மாதிரி. அதை நாம் வைத்து ஜெபிப்போமே, ஆனால் ஒரு பெரிய மகிமையை நாம் காண முடியும். ஆகவே தான் அந்த பகுதிகளை ஆண்டவருடைய கருத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அதை ஒவ்வொரு நாளும் வாசித்து பின்பற்றினாலே அது ஒரு பெரிய தீர்க்க தரிசனமாக நமக்கு நம்மை வழிநடத்துகிறதை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களில் மனதிலே வைத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மையப்படும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து உம்முடைய வல்லமை வெளிப்பட செய்யும்படி ஜெபிக்கிறோம். அட்டினிலே உங்கனி காலம் காட்டுப்புறாவு பட்டுவலிக்கும் கண்மலை சிவரவியன் மறைவே உள்ளத்தின் ஆறுதலே ஆண்டவரே, எங்களை உடைய மறைவிலே ஒழித்து மறைத்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய மகிமை உடைய பிள்ளையை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். பிசாசின் தந்திரங்களையும் எல்லாம் ஜெயிக்கத்தக்க கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலையை நீர் தந்த காலை ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய மகிமை பிரசன்னம் எங்களுக்கு தேவை. ஆண்டவர் காலையில் தேவையான ஒன்று கண் உண்மை நாங்கள் தேடி நம்முடைய மகத்துவத்தை காண கர்த்தர் கிருபையும் இரக்கவும் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தை பாருங்க எங்கள் இயேசு ராஜனே. ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு இருவிதமான ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கக்கூடிய வந்திருக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கட்டிடுவீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கட்டிடுவீராக. எங்கள் உம்மிடத்தில் சகல பொக்கிஷங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய பொக்கிஷத்தார் இயேசு கிறிஸ்து நீங்கள் தான் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். அதை நீர் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், விடுதலை எங்களுக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு விடுதலை அது எங்கள் கத்தனை தரும்படி. சத்துனை எவனை விழுங்கலாமோன்று வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, அதே விசுவாசத்தில் இருந்த தரித்திருந்த ஒவ்வொருவரையும் விசுவாசத்தை விட்டு குலைக்க ஆண்டவரே, அவன் சதிகளை தீட்டி இருக்கிற கிரிகளிலிருந்து எங்கள் தம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவியும். ஆண்டவரே, கிறிஸ்தவனாக ஒவ்வொருவருக்கும் பொருளாதார ஆசீர்வாதங்களை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை தரும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ராஜா, உங்களுடைய நாம மகிமைப்பட்டப்பா.
இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உன் நாமம் பாடணுமே ராஜா, உன் நாமம் படணுமே ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தான் ஆண்டவரே. வேதத்தில் நாங்கள் பார்க்குறோமே, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் அவசியம் என்று பேசுகிறீங்கப்பா. எங்கள் மக்கள் அறியட்டும். இன்றைக்கு அதற்காக நாங்கள் ஜெபிக்கணும். பொருளாதார ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற இந்த நாளில் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் சீர்கட்டது என்று சொல்லுகிறீர். இயேசுப்பனே, இயேசுவே, எங்களுக்கு உடைய தீர்க்க தரிசன ஆவி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சபையில் தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. யார் யார் நான் தகுதி இல்லையப்பா, தகுதி உள்ள பிள்ளைகளுக்கு பார்த்து உங்களுடைய தீர்க்க தரிசனத்தின் மகிமை ஆவி ஊட்டி தேவ வல்லமை விளங்க செய்யும் ஆண்டவரே. இறங்க தாவீதின் குமாரனே இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு இறங்கும் ஐயா, இறங்கும். எங்களுக்கு பாடிய ஆண்டவரே, பொருளாதார ஆசீர்வாதத்தை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே நாடிக்கொண்டிருக்கிறப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பொழிந்தருளும் ஆண்டவரே. அக்கினி ஆவியான ஆராதனை நடந்து கொண்டும் பொழுது ஆவிக்குரிய காரியங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தரும் என்று சொல்லும் பொழுது ஆவியானுடைய வல்லமை கிரி இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான வல்லமை இறங்குது. ஆவியானவர் இறங்கும் பொழுது பிசாசுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஓடும், வியாதிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறையும், நல்ல கமடெல்லாம் அழிவும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தீர்க்க தரிசனங்கள் வெளியாகும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தீர்க்க தரிசனங்களை கேட்டு பாவங்களை அறிக்கையிட முடியும். நாமத்தில் தீர்க்க தரிசனங்களை கேட்டு பரிசுத்த வாழ்வு நடுவும் அன்பும் அதிகம் வளரும் கத்தரும் செய்ய முடியும் ஆண்டவரே. உடைய மகிமை எங்களுக்கு அனுப்பும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அனுப்புவப்பா. இப்பொழுது ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இப்படி ஒரு ஜெபனை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்களே, எங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பாரா என்று எதிர்பார்க்குங்கப்பா. இன்றைக்கி அநேகர் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது இல்லைப்பா. அப்படின்னா தீர்க்க தரிசனம் வர இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷப்படுவார்களே அப்பா. ஒரு வெளிப்பாடு வர இருந்துன்னா அவங்க வாழ்க்கையில் அவரோடு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகுமே. கிறிஸ்து ராஜாவே, எங்களுக்குள்ளே ஆண்டவரே வருது தரிசனம். நான் ஒன்று புதிதும் கூர்மையுமான யந்திரமாக்குவேன், கருவியாக்குவேன். நான் ஒன்று புதிதும் கூர்மையுமான ஆண்டவரே. ஊழியத்தில் மகிமை இல்லை, ஊழியத்தில் வெற்றி இல்லை, சத்ரு ஜெயமடைகிற மண்டலமாக என்ற நிலையில் கவலையோடு கண்ணீரோடு இப்பொழுது பிள்ளைகள் தேடி உங்களுடைய சமூகத்தின் உங்களை ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொண்டாண்டு நிற்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு சோத்திரம் அந்த சின்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்பட கத்தில் அதை நிறைவேற்றி கொடுக்கிறதற்காக சோத்திரம் உத்திரம் செய்வேனே, தாகனை தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்திரை வைத்து மீதமாக கருணை வைத்து இவனை தினம் புகழ்ந்து புகழ்ந்து நாம் தோத்திரம் செய்வேனே, தீரம் செய்வேனே. ஆமாண்டவரே, கன்னிமரிசுதன் ஆண்டவரே, இந்த ஒரே புஸ்தகம் அற்புதங்கள் நடக்கட்டு. இந்த ஒரே வியாதியாக இருக்கிறதே, இன்றைக்கு நான் மருத்துவமனைக்கு போகணும், எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை தரமாட்டாரா, இதை தொட்டு சுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை போக சொல்லுவார். எனக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை, உம்முடைய சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தினால் விடுதலை, ஆவியினால் விடுதலை, ஆண்டவரே துதியினால் விடுதலை. நீ என்னை மகிமைப்படுத்தி துதி, இந்த வியாதியிலிருந்து விடுதலை காண்பாய்.
துதிக்க 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 சத்துரு கோட்டை இடிந்து போகும். சத்துரனால் கொண்டு வருகிற வியாதி அவனுடைய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே தலையை நசுக்கி போடுவீராக. கிருபை கூறும் ஆண்டவரே, கிருபை கூறும் அற்புதங்களை செய்யும். எங்கள் வாழ்நாளெல்லாம் இயேசுவுக்கு, எங்கள் வாழ்நாளெல்லாம் இயேசுவுக்கு. ஒரு வாழ்வு அது உமக்காக, உடலெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, இதயத்தை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு உடைய கிருபையை தாரும், கிருபையை தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும், வரங்களை தாரும். நன்றி ஆண்டவரே, மட்டுமா எங்கள் மத்தியிலே வந்து இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். உடைய வல்லமை விளங்கினதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.